எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பிப்ரவரி 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி 26th பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பிப்ரவரி 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் புதிய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை எந்த தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரஹார். எந்த நாட்டின் உயரிய பதக்கமான ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இஸ்ரேல். இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறு சிறு நடுத்தர துறையின் பங்களிப்பு எத்தனை சதவீதமாக உள்ளது? ஆன்சர் 33.30%. திருநெல்வேலி, விருதுநகர், ஈரோட்டில் டைட்டில் நியோ பூங்கா அமைக்க அடிக்கல் நாட்டியுள்ளவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின். ஐநாவின் உலகளாவிய சாலை பாதுகாப்பு சாம்பியனாக நியமிக்கப்பட்ட இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? ஆன்சர் சச்சின் டெண்டுல்கர். E20 பெட்ரோல் கீழ்கண்ட எதனை குறிக்கிறது? ஆன்சர் 20% எத்தனால், 80% பெட்ரோல். 2025ஆம் ஆண்டில் உலகம் முழுவதும் செய்தி சேகரிப்பு பணியின் போது எத்தனை செய்தியாளர்கள் கொல்லப்பட்டனர்? 129 பேர். வஜ்ரபிரஹார் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி? இந்தியா மற்றும் அமெரிக்கா. சமீபத்தில் காலமான ஆர் நல்லக்கண்ணு கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் பாலிடிக்ஸ், அரசியல்வாதி. 27th பிப்ரவரி டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன குவாட் அப்படின்னா, யுவர் பிக்கஸ்ட் எனிமி இஸ் யுவர் அன்கண்ட்ரோல்டு மைண்ட். இப்போ நம்மளை இப்போ யாராவது எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வெளியிலேருந்து தான் ஆள் வரணும் அப்படின்னு கிடையாது. நம்மளோட மைண்ட், அன்கண்ட்ரோல்டு மைண்டே நம்மளுடைய மிகப்பெரிய எதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணால் நீங்கள் நல்லா வந்துடுவீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம் அப்படின்னா, உங்களோட மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல, உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் பண்ணலை. அதுக்கு காரணத்தை தான் உங்கள் மைண்டுலால் தேடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இதை ஏன் பண்ணலை, நான் ஏன் படிக்கலை அப்படின்னா அதுக்கான சுச்சுவேஷன் இல்லை, எனக்கு டைம் இல்லை, எனக்கு அதுக்கான மைண்டு சரியில்லை, மூட் அவுட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பல ரீசன் நீங்கள் முன்னேறதுக்கு நம்மளே சொல்கிறோம் சொல்லியா. அது எதனால்? உங்கள் மைண்டு அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறதுனால. அப்போது அன்கண்ட்ரோல்டு மைண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய மிகப்பெரிய எதிரியாக இருக்குது. ஸோ மைண்டை கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களை சேர்ந்துடும். ஸோ இதுதான் இன்றைக்கி குவாட்டு. நம்ம இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்பாயின்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி தான் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீதிபதிகள் நியமனம் சம்மந்தமாக எந்த அமைப்பு பரிந்துரைக்குது அப்படின்னா கொலீஜியம் அப்படிங்கிற அமைப்பு தான் உயர்நீதிமன்ற நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக யாரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை வழங்குறாங்க. அந்த பரிந்துரைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தோன்னே குடியரசுத் தலைவரால் அவங்க நியமிக்கப்படுறாங்க. இப்போது அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக நியமிக்கிறதுக்கு சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவரோட பேரை கொலீஜியம் பரிந்துரைச்சிருக்கு. ஏன்னா இப்போது பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி MM ஸ்ரீவாஸ்தவா மார்ச் 5 ஓய்வு பெறாரு. ஸோ அதை அடுத்து புதிய தலைமை நீதிபதியாக சுஷ்ருத்தை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்காக இந்த பரிந்துரையை கொலீஜியம் வழங்கியிருக்கு. மத்திய அரசு ஒப்புதல் வழங்கிட்டாங்க, குடியரசுத் தலைவர் நியமிச்சிட்டாங்க அப்படின்னா இவர் தான் அடுத்த தலைமை நீதிபதியாக இருப்பார். அடுத்து இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் சம்மந்தமாக சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னா ஆர்டிக்கல் 217. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதியுடைய நியமனம், தகுதி, பதவிக்காலம் பற்றி ஆர்டிக்கல் 214 தான் சொல்லுது. ஸோ உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது 62. அதுவே உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படின்னா ஓய்வு பெறும் வயது 65. இப்போ உங்களுக்கான கொஷின், இப்போது சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா, அதோட சீஃப் ஜஸ்டிஸாக யார் இருக்காங்க? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ரீசன்ட் நியூஸ். இப்போ சமீபத்தில் மணிப்பூருடைய முதலமைச்சராக யும்நாத் கெம்சந்த் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, பொறுப்பேற்றிருக்கார் அவர். APEDA உடைய தலைவர் அபிஷேக் தேவ், அப்புறம் அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தோட தலைவர் பாலசுப்ரமணியன், உள்துறை அமைச்சகத்துடைய சிறப்பு செயலராக ஆனந்த் ஸ்வரூப் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. NIA நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோடைய தலைவராக ராகேஷ் அகர்வால் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யோவேரி முசேவெனி உகாண்டாவுடைய 7வது, அதாவது அதிபராக 7வது முறையாக வெற்றி பெற்றிருக்காரு. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்துடைய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக பிரவீன் வசிஷ்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு டாபிக்.
எங்கு அமைக்கப்படும் அஞ்சலையம்மாள் அறிவுலக கட்டடத்திற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார்? ஆன்சர் கடலூர். கடலூரில் அமைக்கப்படக்கூடிய அஞ்சலையம்மாள் அறிவுலக கட்டடத்துக்கு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஸோ கடலூரில் இந்த அஞ்சலையம்மாள் அறிவுலக கட்டடம் அப்படிங்கிறது 98.2 கோடி 26 கோடி மதிப்பீட்டில் அமைக்க போகிறாங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இதை யார் அமைக்கிறாங்க? பொது நூலக இயக்ககம் தான் அமைக்கிறாங்க. கடலூரில் தரைத்தளம் அப்புறம் 4 தளங்களோட இந்த அஞ்சலையம்மாள் அறிவுலக கட்டடமானது அமைக்கப்படுது. ரீசன் நியூஸ். இப்போது திருநெல்வேலி, விருதுநகர், ஈரோடில் டைட்டில் நியோ பூங்கா அமைக்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்காரு. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவானது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டுடைய முதல் பசுமை துறைமுகமாக தூத்துக்குடி துறைமுகமானது உருவெடுக்க இருக்கு. இப்போது மதுரையில் உள்ள புதிய மேம்பாலத்துக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பெயரானது சூட்டப்பட்டிருக்கு. பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி தொழிற்சாலையானது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து குளிர்சாதன இயந்திரங்கள் உற்பத்தி ஆலையானது சமீபத்தில் திருவள்ளூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன். கீழ்கண்ட எந்த அமைப்பின் தலைவரான பெர்கே பிராண்டே தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் உலக பொருளாதார மன்றம், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஸோ உலக பொருளாதார அமைப்புடைய தலைவர் தான் பெர்கே பிராண்டே. ஸோ இவர் இப்போ அந்த பொறுப்புலேருந்து ராஜினாமா செஞ்சுருக்காரு. எதனால் ராஜினாமா அப்படின்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக ரொம்ப கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு இல்லையா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்ஸ்டீனோட இவருக்கு தொடர்பு இருக்குது. எப்ஸ்டீன்கிறவர் வந்து அமெரிக்க தொழிலதிபர். ஸோ பாலியல் குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்டிருப்பார். அப்போவே வந்து அவர் உயிரிழந்துட்டதா சொல்கிறாங்க. ஸோ இந்த எப்ஸ்டீனோட தொடர்பு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் எழுந்திருக்கும். ஸோ அதை அடுத்து தான் அந்த பொறுப்புலேருந்து பெர்கே பிராண்டே வந்து அவருடைய பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டார். அதையடுத்து அந்த உலக பொருளாதார அமைப்புடைய தற்காலிக தலைவராக அலோயஸ் ஸ்விங்கி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் பற்றி பார்த்தோன்னா 1971 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜெனீவா. அதோடைய ஃபவுண்டர் யார் தொடங்குனாங்க அப்படின்னா கிளாஸ் ஸ்வாப் என்பவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2026 to 27 நிதியாண்டில் எத்தனை சதவீதமாக இருக்கும் என EY நிறுவனம் கணித்துள்ளது? ஆன்சர் 6.8% to 7.2% நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி வர நிதியாண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு EY அப்படிங்கிற நிறுவனமானது கணிச்சிருக்கு. EY அப்படிங்கிறது ஒரு பிரபலமான கணக்கு தணிக்கை நிறுவனம். ஸோ அது 6.8லேருந்து 7.2% வரைக்கும். ஏன்னா இப்போ ஃபியூச்சரில் நிறைய அக்ரிமெண்ட்லாம் நம்ம சைன் பண்ணியிருக்கோம்ல, அதனால இந்த 7.2 வரைக்கும் இருக்கும் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அடுத்து மத்திய பட்ஜெட் 2026 to 27க்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து நிதி பற்றாக்குறையானது 2025 to 26 4.4% இருக்கும். 2026 to 27 அது 4.3% குறைக்கப்படும் சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. 2026 to 27 மொத்தமாக அரசு எவ்வளோ கடன் பெற போகிறாங்க அப்படின்னா 17.2 lakh crore பட்ஜெட்டில் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது 393 லட்சம் கோடியாக இருக்குன்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. இது இந்த நிதியாண்டில் உள்ள 357 லட்சம் கோடியை விட 10% இன்க்ரீஸ், அதாவது அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததான் நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே சமீபத்தில் எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன? 17 ஒப்பந்தங்கள் வந்து இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கையொப்பமாயிருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் இஸ்ரேலுக்கு வந்து நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்கள் போயிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். அவங்களுக்கு வந்து நாடாளுமன்றம், இஸ்ரேல் நாடாளுமன்றத்துடைய உயரிய பதக்கமும் வழங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த நிலைமையில் இங்கே இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு 17 அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதும் சைன் ஆயிருக்கு. ஸோ மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கனிம வளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆய்வு செய்கிறது, 2 நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துறது, முதலீடு செய்கிறது, கல்வி, வேளாண்மை, எரிசக்தி, அப்புறம் உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு, இந்த மாதிரி 17 விஷயங்களில் 2 நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தமானது கையொப்பமாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஒத்துழைப்போட நம்ம நாட்டில் வந்து திறன் மையங்கள் அப்படிங்கிறத அமைக்கிறோம். ஸோ அந்த திறன் மையங்களோட எண்ணிக்கையை 100ஆக அதிகரிக்கிறதுக்கும் இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய UPI வந்து இஸ்ரேலில் பயன்படுத்துறதுக்காகவும் ஒப்பந்தம் கையொப்பமாயிருக்கு.
தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமானது இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே விரைவில் சைன் ஆகும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. 2 நாட்டுக்கும் இடையே பரஸ்பர முதலீட்டை ஊக்குவிக்கிறதுக்காக 2025 இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தமும் சைன் பண்ணியிருப்பாங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1988. செபி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியம். இந்த ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தைகள்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதில் ஈக்விட்டி ஷேர் இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த பங்குச்சந்தை விஷயங்களை ஒழுங்குமுறைப்படுத்துறது. இப்போ எப்படி வங்கிகளுடைய செயல்முறைகளை ஒழுங்குபடுத்துறது ஆர்பிஐயோட வேலையாக இருக்குது, அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான விஷயங்களை ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த செபி அப்படிங்கிறது, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க, அதாவது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1988 ஏப்ரல் 12 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக இருக்காது. எப்போ இதுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அப்படிங்கிறது வழங்கினாங்க அப்படின்னா செபி சட்டம் 1992 இயற்றப்பட்டு அதன் மூலமாக தான் இதுக்கு சட்டப்பூர்வ அதிகாரங்கிறது கொடுத்துருப்பாங்க 1992 ஜனவரி 30. இப்போ எதுக்காக செபி பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இதோட ஹெட் குவார்ட்டர் மும்பையில் இருக்குது. இப்போ எதுக்காக செபி பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது செபி ஒரு சில மாற்றங்களை மேற்கொண்டிருக்காங்க. முதலீட்டாளர்களோட வசதிக்காக லைஃப் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு புதிய வகை நிதியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சொல்யூஷன் ஓரியன்டட் நிதி திட்டங்களை முழுமையாக ரத்து செஞ்சிருப்பதாகவும் செபி தெரிவிச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தர்ம பாதுகாவலர் கூட்டு இராணுவ பயிற்சியானது எந்த 2 நாடுகளிடையே நடைபெறுகிறது? இந்தியா மற்றும் ஜப்பான். இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே தான் தர்ம பாதுகாவலர் அப்படிங்கிற தலைப்பில் கூட்டு இராணுவ பயிற்சி அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. ஸோ இப்போது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே இந்த தர்மா கார்டியன் தர்ம பாதுகாவலர் அப்படிங்கிற பேரில் 7வது பயிற்சியானது தொடங்கப்பட்டிருக்கு. February 24 மார்ச் 9 வரைக்கும் உத்தரகாண்டில் சௌபாத்தியா அப்படிங்கிற நகரத்தில் இது நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு எதுக்காக அப்படின்னா 2 நாடுகளுக்கும் இடையே பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பயிற்சி இந்திய இராணுவத்துக்கும் ஜப்பான் நாட்டுடைய இராணுவத்துக்கும் இடையே நடத்தப்படுது. ரீசன் நியூஸ். வஜ்ரபிரஹார் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கூட்டு சிறப்பு படை பயிற்சி நடக்குது. சிம்பெக்ஸுங்கிறது இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான பயிற்சி. சைக்ளோங்கிற பேரில் இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே கூட்டு இராணுவ பயிற்சி நடக்குது. எகுவரின் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே நடக்குது. வருணாங்கிற பேரில் இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையே கடற்படை பயிற்சி நடக்குது. நொமேடிக் எலிஃபென்ட் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையே கூட்டு இராணுவ பயிற்சி. டைகர் கிளா அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சிறப்பு படை பயிற்சி அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் டே. உலக அரசு சாரா நிறுவனங்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் February 27. ஸோ வேர்ல்டு என்ஜிஓ டே, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் டே. இதுதான் வேர்ல்டு என்ஜிஓ டே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டே February 27 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா எம்பவரிங் கிராஸ் ரூட்ஸ் மூமெண்ட்ஸ் ஃபார் அ சஸ்டைனபிள் ஃபியூச்சர். ஸோ என்ஜிஓ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு லாபத்தையும் நோக்கமாக கொண்டு இல்லாமல் தன்னார்வ அமைப்பாக ஒரு செயல்படக்கூடியதான் என்ஜிஓ. ஸோ என்ஜிஓக்களை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, அதோட முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது, அந்த என்ஜிஓ நிறுவனங்களை கௌரவிக்கும் வகையில் இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்ததாக ஷார்ட் நியூஸ். இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஃபாலோவர்ஸ் 10 கோடி கடந்திருக்கு ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கை. ஸோ ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. அதிகமான நபர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக உலக தலைவராக பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கார். அதுக்கு அடுத்து 2வது இடத்துல ட்ரம்ப் இருக்கார், அமெரிக்க அதிபர். தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இப்போது மகாராஷ்டிராவுடைய துணை முதலமைச்சர் சுனேந்திர பவார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சுதந்திர போராட்ட தியாகி சாமி நாகப்பன் படையாட்சி, நாடிமுத்து பிள்ளை இவங்களுடைய சிலைகள், அப்புறம் தமிழில் ஃபஸ்ட் டைம் நாவல் எழுதிய மாயூரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை இவரோட சிலை, இதெல்லாமே இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கவனி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. எங்கு அமைக்கப்படும் அஞ்சலை அம்மாள் அறிவுலக கட்டடத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார்? ஆன்சர் கடலூர். கீழ்கண்ட எந்த அமைப்பின் தலைவரான பெர்கே பிராண்டே தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? உலக பொருளாதார மன்றம்.
இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2026 to 27 நிதியாண்டில் எத்தனை சதவீதமாக இருக்கும் என EY நிறுவனம் கணித்துள்ளது? ஆன்சர் 6.8% to 7.2%. இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகியுள்ளன? 17 ஒப்பந்தங்கள். பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1988 ஆண்டு. தர்மகார்டியன் கூட்டு இராணுவ பயிற்சியானது எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறது? இந்தியா மற்றும் ஜப்பான். உலக அரசு சாரா நிறுவனங்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? February 27. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.